இந்த நாளில் நாம எந்த முறையில வீட்டுல பூஜை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பால் வைத்து நாகருக்கு வழிபாடு செய்தாவே தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நீங்கிறதா ஐதீகம். நாகதோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க நாக சதுர்த்தி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் உள்ள நாகர் உருவத்துக்கு மஞ்சள் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி செல்வதற்கு வாய்ப்பு இல்லை, அதாவது கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே நாகர் உருவம் இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். அதுவும் இல்லாதவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தெய்வத்தோட படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். நைவேத்தியமா பார்த்தீங்கன்னா பாயசம் சுண்டல் வைக்கலாம். முடியாதவர்கள் ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்து அவசியம் நீங்க இந்த நாளில் வழிபாடு செய்யணும். நாக பூஜை செய்யறப்போ சிறிதளவது பால் மண்ணில் படணும் அப்படின்றது ஐதீகம். அதனால நாகருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய முடியாதவங்க கொஞ்சோண்டு பாலை மண்ணிலோ அல்லது உங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பூந்தொட்டியிலோ நீங்க ஊத்திடலாம்.